Hi friends, welcome to Excel Aari Designers. இன்னைக்கு நம்ம வந்து பீட்ஸ் லோடிங் எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ரெண்டு சைஸ்லேயும் வந்து நீடில் டூலிப் நீடில் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன், அடுத்து அயன் நீடில் வச்சுருக்கேன். இப்போ டூலிப் நீடில் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து லோட் பண்ணோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு 6 or 7 சுகர் பீட்ஸ் தான் வந்து லோட் பண்ண முடியும். அதை விட பெரிய பீட்னால் ஒரு 1, 2, 3 தான் வந்து லோட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களால் ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி வந்து எடுக்க முடியாது. இப்போ நான் அயன் நீடிலில் நான் அந்த இது ஃபுல்லாகவே லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி கை வச்சுருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இப்போ நான் வந்து மூடியில் வந்து எடுத்துருக்கேன். இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் வந்து நீங்கள் இதுக்குன்னு ஒரு பவுச் இருக்குது, அந்த பவுச்சில் வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து ஸ்லாண்டிங்காக, அதாவது கீழே கொட்டுற மாதிரி வைக்கக்கூடாது. நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வைக்கும் போது உங்களுக்கு அதில் வந்து ஃபுல் பீட்ஸையும் வந்து நீங்கள் வந்து லோட் பண்ணிக்க முடியும். அந்த லென்த் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பீட்ஸை வந்து லோட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து எவ்வளோ லோட் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களால் வந்து பீட்ஸ் லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு பயங்கரமாக டைம் சேவ் ஆகும். ஏன்னா சுகர் பீட்ஸ் ஒர்க் வந்து நம்ம எந்த ஒரு வெட்டிங் ப்ளவுஸ்னாலும் எதுனாலும் நம்ம வந்து அதிகமாக பண்ணுவோம். ஸோ சுகர் பீட்ஸ் மட்டும் இல்லை, எந்த பீட்ஸ் ஒர்க்னாலும் நம்ம வந்து ஒவ்வொரு பீட்ஸாக வந்து ஒரு 4 பீட்ஸாக வந்து எடுத்து போடுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நீடிலில் வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும் போது நமக்கு டைம் வந்து பயங்கரமாக சேவ் ஆகும். ப்ளஸ் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இந்த மாதிரி வந்து சின்ன பீட்ஸ், ரொம்ப சின்ன பீட்ஸ் அப்படின்னா வந்து இந்த மாதிரி கையால் நீங்கள் வந்து எடுத்து விட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப சின்ன பீட்ஸ் அப்பப்போ ரேராக எங்கேயாச்சும் வந்து படும். மீதி எல்லாமே வந்து நம்மளை இந்த மாதிரி வந்து பண்ணும் போதே வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கீழே வந்து வந்துடும். நீங்கள் ஸோ தட் மேலே வந்து எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கையால் வந்து சைடில் இப்படி வந்து பிடிச்சிக்கிட்டிங்கன்னா மேலே வந்து அது பாட்டு ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.